Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து ஜே ஃப்ரேம் ஃபார்மில் எப்படி நம்ம ரேடியோ பட்டன் இன்சர்ட் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண ரேடியோ பட்டனில் இருக்க வேல்யூஸ் எப்படி நம்ம கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ரேடியோ பட்டன் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுறதுக்காக தான் ரேடியோ பட்டன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட் எப்படி நம்ம அந்த ரேடியோ பட்டன் நம்மளுடைய ஃபார்மில் இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ரேடியோ பட்டன் இன்சர்ட் பண்ணுறதுக்காக நம்மளுடைய ப்ரோக்ராமில் ஜே ரேடியோ பட்டன் அப்படிங்கிற கிளாஸுக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். JR1 JR2 அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடில் பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ பட்டன்ஸுக்கு இன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். JR1 ஈக்குவல் நியூ J ரேடியோ பட்டன். இப்போ இதனுடைய லேபிளில் பார்த்தீங்கன்னா வந்து நான் டெக்ஸ்ட் செட் பண்ணிக்கிறேன். JR1 டாட் செட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி இப்போ இதில் வந்து எக்ஸாம்பிள் நான் மேல் அப்படிங்கிற டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரேடியோ பட்டனுக்கு ஃபஸ்ட் நான் பவுண்ட் செட் பண்ணிக்கிறேன். JR1 டாட் செட் பவுண்ட்ஸ் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி இதனுடைய எக்ஸ் பொசிஷன் ஒய் பொசிஷன் கொடுத்துட்டு இதனுடைய ஹைட் அண்ட் வித் கொடுத்துக்கிறேன். இப்போ இதனுடைய எக்ஸ் பொசிஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 100 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒய் பொசிஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 200 கொடுத்துக்கிறேன். அடுத்தது இதனுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா வித் கொடுக்கணும். வித் வந்து ஒரு 80 கொடுத்துக்கிறேன். ஹைட் வந்து ஒரு 30 கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஜே ரேடியோ பட்டன் ஒன்று வந்து நம்மளுடைய ஜே ஃப்ரேம் ஃபார்மில் ஆட் பண்ணுறதுக்காக ஜே ஃப்ரேம் ஆப்ஜெக்ட் JF டாட் ஆட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி JR1 அப்படிங்கிற இந்த ரேடியோ பட்டன் நம்மளுடைய ஜே ஃப்ரேம் ஃபார்மில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து JR2 ஈக்குவல் நியூ ஜே ரேடியோ பட்டன். இதில் நான் டெக்ஸ்ட்டு செட் பண்ணிக்கிறேன். JR2 டாட் செட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி இதில் ஃபீமேல் அப்படிங்கிற டெக்ஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். அடுத்தது இந்த ரேடியோ பட்டனுக்கு பவுண்ட் செட் பண்ணிக்கிறேன். JR2 டாட் செட் பவுண்ட்ஸ் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி இதுக்கு நான் பவுண்ட் செட் பண்ணிக்கிறேன். இப்போ இதனுடைய எக்ஸ் பொசிஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 200 கொடுத்துக்கிறேன். ஒய் பொசிஷனும் 200 கொடுத்துக்கிறேன். இதனுடைய வித் வந்து 80, இதனுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொடுத்துக்கிறேன். இதையும் நம்மளுடைய ஜே ஃப்ரேம் ஃபார்ம் ஆட் பண்ணிக்கிறேன். ஜே ஃப்ரேம் ஆப்ஜெக்ட் டாட் ஆட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி JR2 அப்படிங்கிற ஆப்ஜெக்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். கமெண்ட் ப்ராம்ப்டில் ரன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கம்பைல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸை ரன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வந்து மேல் ஃபீமேல் அப்படின்னு சொல்லி ரெண்டு ரேடியோ பட்டன் இன்செர்ட் ஆகிருக்கும். இப்போ ஜஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு செலக்ட் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது டீசெலக்ட் ஆகிடும். இப்போ நம்மளுடைய ஃபார்மில் இருக்க இந்த ரெண்டு ரேடியோ பட்டனுமே பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக செலக்ட் ஆகுது. ஆனால் ரேடியோ பட்டன் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ரேடியோ பட்டன் தான் செலக்ட் ஆகணும் அப்படின்னா இப்போ அதில் வந்து நம்ம பட்டன் குரூப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ரோக்ராமில் பட்டன் குரூப் அப்படிங்கிற கிளாஸுக்கு BG அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடில் இந்த பட்டன் குரூப்புக்கு ஒரு இன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். BG ஈக்குவல் நியூ பட்டன் குரூப். இப்போ இந்த பட்டன் குரூப்பில் நான் இந்த ரெண்டு ரேடியோ பட்டனுமே ஆட் பண்ணிக்கிறேன். BG டாட் ஆட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு JR1 அப்படிங்கிற ரேடியோ பட்டன் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து BG டாட் ஆட் JR2. இப்போ அதை சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிளாஸ் ரன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய ஃபார்மில் இருக்க இந்த ரெண்டு ரேடியோ பட்டனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைமில் ஏதாவது ஒரு ரேடியோ பட்டன் நம்ம செலக்ட் ஆகும். இப்போ மேல் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபீமேல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணால் மேல் அப்படிங்கிறது டீசெலக்ட் ஆகிடும். அதே மேல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணால் ஃபீமேல் அப்படிங்கிறது டீசெலக்ட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ரேடியோ பட்டன் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதனுடைய டெக்ஸ்ட் எப்படி நம்ம கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பட்டன் கிளிக் ஆகும்போது நம்ம எந்த ரேடியோ பட்டன் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதனுடைய டெக்ஸ்ட் நான் கெட் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் டைப்பில் MSG அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு எம்டி ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி எந்த ரேடியோ பட்டன் செலக்டடில் இருக்குது அப்படிங்கிற நான் செக் பண்ணிக்கிறேன். JR1
இஸ் செலக்டட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி இது செலக்டடாக இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு அந்த ரேடியோ பட்டன் செலக்டடில் இருந்தால் ட்ரூ அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எம்எஸ்ஜி அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார மேல் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங்கை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இஃப் jr2 டாட் இஸ் செலக்டட். இப்போ இது செலக்டடாக இருந்துச்சு அப்படின்னா எம்எஸ்ஜி அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார ஃபீமேல் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஜே ஆப்ஷன் பேனலில் ஷோ மெசேஜ் டயலாக் யூஸ் பண்ணி எம்எஸ்ஜி அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே இருக்க அந்த ஸ்ட்ரிங்கை பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிளாஸை ரன் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு மெயில் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு பட்டன் கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து மெயில் அப்படிங்கிற மெசேஜ் டிஸ்பிளே ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபீமேல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு கிளிக் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபீமேல் அப்படிங்கிற மெசேஜ் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஜே ஃப்ரேம் ஃபார்மில் ரேடியோ பட்டன் யூஸ் பண்ணுறது, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ரேடியோ பட்டன் செலக்ட் பண்ணமோ அதனுடைய டெக்ஸ்ட் எப்படி நம்ம கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல் டிசன் அப்படின்னா www.tutorials.com பாருங்கள். யூடியூப்பில் நம்மளோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.